ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாப்பாவை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஆனாலும் இன்னும் வீட்டு வேலை வந்து முடியலை. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடம்புமே ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. பாருங்கள், காலையில் கட் பண்ணி போட்டேன் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் கூட்டணும். சிங்கில் பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. சிங்க்கு டாப்பெல்லாம் வேறு துடைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழாயில் வேறு தண்ணி வேறு வர மாட்டேங்குது. ஏதோ உப்பு அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், குழாயில் தண்ணி வந்து சுத்தமாக வரல. அதுக்காண்டி வந்து இந்த ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்ச குழாயெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. வேறு குழாய் எடுத்து மாட்டணும்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வேறு அவங்க மாட்டினதுக்கப்புறம் தான் நான் அவ்வளோத்தையும் பாத்திரத்தையும் கழுவ முடியும். சிங்க்கு நிறைய பாத்திரம் வேறு குமிச்சு வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வேறு அயன் வேறு பண்ணணும். சரி, அயன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வாட்டியும் அயன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிற என்ன செய்கிறா, என் பொண்ணு பூரா ஃபுல்லாக புக்ஸாக படித்து அடுக்கி வச்சிடறா. இதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து அயன் பண்ணவே முடியும். சரி, இதெல்லாம் அயன் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அடுத்து என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 நாளாக வந்து என் டெலிவரி பொம்மை கிழிஞ்சிருக்குமா, தச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கிறா. இங்கே பாருங்கள், இப்படி இங்கேயும் கிழிஞ்சிருக்குது, இப்போ இங்கேயுமே கிழிஞ்சிருக்குது. தச்சு வைங்கன்னு சொல்கிறா. இதை வேறு தச்சு வைக்கணும். சரி, இதை தச்சு வச்சுட்டா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள், சோஃபா கவர்லாம் அப்படி இருக்குன்னு எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அயன் பண்ணிவிட்டு அயன் பண்ணுற டேபிளை நல்லா க்ளீன் பண்ணி அயன் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம். அப்படின்னா என்னோடய சைக்கிள் என்னென்னு தெரியல, இப்போ அடிக்க தடவை டயர் முன் டயர்லாம் காற்று இறங்கிக்கிறது. இதை கொண்டு போய் சைக்கிள் கடையில் வேற கொடுக்கணும். சரி, என்ன செய்கிறது? இதெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். வேலைக்கு போகிறவங்க வந்து கொஞ்சம் முடியலாம் அப்படின்னா கூட டக்குன்னு வந்து லீவ் எடுத்துக்கிடுவாங்கங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீவ் எடுக்க முடியுமா? லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா வீடே நாரி போயிடும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடு எப்படி வச்சுருக்கா அப்படின்னு அதையும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மைக்குனே சத்தியப்படிக்கு சொல்கிறேன், இன்றைக்கி என்னால் முடியவே இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு டயர்டு. அப்படியே ஏசியை போட்டு நல்லா படுத்து தூங்கணும் போல் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டோமே. இவ்வளோலாம் வேலை பார்க்குறோம். இவ்வளோலாம் வேலை பார்த்தா கூட வீட்டுக்கார்ட்ட யாராவது உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் ஒய்ஃப் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. அந்த வார்த்தை கேட்குறப்போ தாங்க நம்ம மனசு அந்த ஒரு வலி வெடிக்குது. இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு ஆனால் வீட்டில் சும்மா இருக்கான்னு எப்படி தான் அவங்களுக்குலாம் சொல்கிறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. ஆனால் வேலைக்கு போகிற பொண்ணுங்க வேணா லீவ் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் தான். அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சொல்லப்போனால் பெண்ணாக பிறந்துட்டாலே கஷ்டந்தாங்க, எல்லா விதத்துலேயும் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது? இதோடு பார்த்திங்கன்னா காலையில் 2 to 2 போக 2 வர 2 4 கிலோமீட்ரு வாக்கிங். ஈவினிங் இங்கேருந்து சுந்தரபாண்டியம் முடிய போக 5 கிலோமீட்ரு வர 5 கிலோமீட்ரு 10 கிலோமீட்ரு சைக்கிளிங். இவ்வளவும் பண்ணுறேன். இவ்வளவும் பண்ணிவிட்டு இவ்வளோ வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆனால் நம்மளுக்கு என்னென்னு தெரியல. அதாவது எனக்கு என்னென்னா வாக்கிங் இதுக்கு போகிறது கூட இல்லை, இந்த வீட்டு வேலையை மட்டும் கொஞ்சம் யாராவது கூட இருந்து நம்ம கூட இருந்து கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும். வாக்கிங் போகிறதா எனக்கு அவ்வளோ டயர்டு கிடையாதுங்க. மார்னிங் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபுல் வீடியோ நான் எப்படி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு என்ன சமைச்சேன் அப்படிங்கிற வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா கூட போய் பாருங்கள். 4 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 10:30க்கு படுக்கிறேன். இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு சரி இன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று அவ்வளோ நிறைய துணி துவைச்சி போட்டுட்டேன். அந்த துணியை தான் இன்றைக்கி நான் அயன் பண்ண போகிறேன். மதியமாக கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா 1:30க்கு 2 மணிக்கு என் பொண்ணு வந்துடுவேன். இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூல். வந்தோடனே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவாள். அப்பா யோசி, நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் நம்ம பொண்ணு வந்து நம்மக்கிட்ட அம்மா எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஃபுல்லாக ஆசையாக கேட்குறப்போ நம்ம மனசு தாங்கம்மா, அடுத்து அந்த வேலையை செஞ்சு பார்த்துருவோம். இப்படியெல்லாம் பொம்பளைங்க வேலை பார்த்து உடம்பும் டயர்டாகி மனசும் டயர்டாகி ஏன் சொல்லப்போனால் வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலைமைக்கு வந்துடுது. என்னைய மாதிரி எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பிரதர். நான் போய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன செய்கிறது? என்ன தான் புலம்புனாலும் சரி நம்ம வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். சரியா? அது வந்து என்ன சொல்கிறது, தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் இப்படி தீர உட்காந்து புலம்புவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.